இந்தியாவுடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதா ஒரு அண்மை தகவல் வெளியா இருக்கு. கூடுதல் தகவலுடைய நேரான சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, தற்போது ராவல்பிண்டி மற்றும் இஸ்லாமாபாத், லாகூர் ஆகிய பகுதிகளில் இந்த லாய்டரிங் மியூட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வகை குண்டுகளை பயன்படுத்தி தற்போது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நாம் முதலில் அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்த போது இந்த லாய்டரிங் மியூட்டேஷன் என்பதை பயன்படுத்தி தாக்குதலில் இந்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். தற்போது ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், லாகூர் ஆகிய 3 பகுதிகள் மீதும் இந்த வகை, அதாவது லாய்டரிங் மியூட்டேஷன் வகை குண்டுகளை பயன்படுத்தி தற்போது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக இந்த லாய்டரிங் மியூட்டேஷன் என்பது, நீங்கள் ஒரு GPS கோஆர்டினேட்டை ஒரு லாக் செய்து விட்டீர்கள் என்றால் அது தானாகவே அது பறந்து சென்று அந்த இலக்கில் மீது தாக்குதல் நடத்தும். இதுவே இதோட சிறப்பு. அதே போல சுமார் 15 to 20 கிலோ வரைக்கும் இதில் வெடிப்பொருட்களை இது வந்து எடுத்து செல்லக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய இந்த லாய்டரிங் மியூட்டேஷனை தற்போது பயன்படுத்தி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளான ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், லாகூர் ஆகிய பகுதிகளில் தற்போது இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். மிக முக்கியமாக நம்ம ஏற்கனவே நம்ம செய்தியாளர் சுசித்ரா சொன்னது போல தற்போது கராச்சியிலும் தற்போது நாம் தாக்குதலை தொடங்கி இருக்கிறோம். இந்த முறை கடற்படை பயன்படுத்தி தற்போது கராச்சி மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல், மத்திய அரசு தற்போது முப்படைகளுக்கும் தற்போது அவர்கள் என்ன தாக்குதலில் ஈடுபட வேண்டும் அல்லது எங்கு தாக்குதலில் ஈடுபட வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தற்போது அறிவித்திருக்கிறது. இதனால் தற்போது முப்படை தளபதிகளும் CDS ஆகிய 4 பேரும் இணைந்து அவர்கள் எந்தெந்த பகுதிகள் மீது எவ்வாறு அல்லது என்ன ஏவுகணைகளோ அல்லது எவ்வாறு தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதை முடிவு செய்து தற்போது அவர்களும் தற்போது அந்த தாக்குதலை தொடங்கவிருக்கின்றனர். ஆனால் தற்போது பாகிஸ்தானின் முக்கிய பகுதிகளான இஸ்லாமாபாத், லாகூர் மற்றும் ராவல்பிண்டி பகுதிகள் மீது பாதுகாப்பு படையினர் தற்போது இந்த லாய்டரிங் மியூட்டேஷன் என்ற அதிநவீன அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தற்போது தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். தேவா, தற்போது தொடர்ந்து இணைப்பெருங்க முகிலன். தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். பாகிஸ்தானுடைய ஒரு விமானம், மேலும் ஒரு விமானம் மண்ணை கவ்வி இருக்கிறது. ஏற்கனவே 3 விமானங்கள் J-17 ரக 2 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து F-16 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இப்போது மேலும் ஒரு விமானம், பாகிஸ்தானுடைய விமானம் பத்தான்கோட் பகுதியில், பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு இந்திய எல்லை பகுதியில் பாகிஸ்தான் விமானி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் காரணமாக தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்ள மேடே அறிவித்து உடனடியாக அவர் தரையிறங்கியிருக்கிறார். இந்திய எல்லை பகுதியில் பாகிஸ்தான் விமானி ஒருவர் உயிருடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் மேலும் ஒரு பாகிஸ்தான் விமானம் மண்ணை கவ்வி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் படைகளுக்கிடையே காஷ்மீர் எல்லை பகுதியில் மிக உக்கிரமான தாக்குதல் நடைபெற்று வருவதாகவும் கூடுதல் தகவல் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்கள் மீது இந்தியா ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, தற்போதைய டெவலப்மெண்ட் என்ன? தேவா, நீங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரினுடைய ஊரி பகுதியில் பொதுமக்களுடைய இல்லங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவமானது ஒரு பீரங்கி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது என்ற ஒரு தகவல் தற்பொழுது உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே ஊரி மற்றும் ரஜோரி பகுதிகளில் ட்ரோன்கள் மூலமான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் முன்னெடுத்திருந்ததில் அந்த ட்ரோன்கள் அனைத்துமே இந்தியாவினுடைய S-400 அந்த ஆன்டி டிஃபென்சிவ் சிஸ்டத்தின் மூலமாக அவர்கள் தகர்க்கப்பட்டது மிக முக்கியமாக பார்த்தால், அதே சமயம் குறிப்பாக பொதுமக்களுடைய இல்லங்கள் எந்த பகுதியில் இருந்ததோ அந்த பகுதியை குறிவைத்து ஊரி பகுதியில் கடுமையான ஒரு தாக்குதலை ஒரு ஆர்டிலரி ஷெல்லிங் முறையில், அதாவது பீரங்கி ஏவுகணைகள் தாக்குதல் மூலமாக அவர்கள் நடத்தியுள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முப்படைகளும் முழுமையான ஒரு அலர்ட்டில் அவர்களுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முழு அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு உத்தரவையும் மத்திய அரசாங்கம் முப்படைகளுக்கு வழங்கியிருக்கும் நிலையில் பல்வேறு எதிர்வினை தாக்குதல்களையும் இந்தியாவின் சார்பாக பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஊரி தாக்குதலிலும் கடுமையான ஒரு எதிர் தாக்குதல் என்பதை இந்தியா வழங்கியிருக்கிறது. பொதுமக்களை பாதுகாப்பதற்கான இந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு அந்த பகுதியிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றும் முயற்சியிலும் தற்பொழுது
மாநில அரசும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களும் ஈடுபட்டு வருவதாக தகவல் தற்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது தேவா. நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. பாகிஸ்தானுடைய கோழைத்தனம் தற்போது தெரிய வந்திருக்கிறது. குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. காஷ்மீருடைய எல்லை பகுதியில் நேற்று முன்தினம் முதல் தொடர் தாக்குதல்கள் பதிவான நிலையில் தற்போது ஊரி பகுதியில்